ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான ஆலயத்தை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம 40வது ஒரு அற்புதமான சாயப்பா கோயிலுக்கு வந்திருக்கோம். சாய்ராம், இந்த அற்புதமான சாயப்பா கோயிலுக்கு பாபா எனக்கு சடனாக ஒரு அழைப்பு கொடுத்தாரு. அந்த அழைப்பு யார் மூலம் கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு, யார் அந்த அற்புதமான சாய் பக்தர் என்ற வீடியோ பதிவை முழுமையாக நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். மற்றும் இந்த கோயில் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருக்குது என்ற அற்புதமான தகவலுடன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான ஆலயத்தில் தரிசனத்தில் நீங்களும் கலந்துக்குங்க. உங்களுடைய பிரார்த்தனை யாவுமே பாபாவுடைய பாதார விந்தத்தில் செலுத்திடுங்க. கண்டிப்பாக கருணை உள்ள சாய்நாதர் நம்மளுடைய பிரார்த்தனையை உரிய நேரத்தில் நிறைவேற்றி கொடுப்பார். சாய்ராம், வாங்க சாய்ராம். 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான தரிசனத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 40வது கோயில். இந்த 40வது கோயிலுக்காக நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கிற தாதகாப்பட்டி கிராமத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். சேலம் ரயில் நிலையத்திலிருந்து கரெக்டாக ஒரு 3-4 கிலோமீட்டர் கடந்து வந்தீங்கன்னா தாதகாப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜுக்குள்ளே அற்புதமான ஒரு மன நிம்மதி கொடுக்குற இடத்துல பாபாவுடைய ஒரு அற்புதமான ஆலயம் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஆலயத்தை நோக்கி தான் நம்ம வந்துட்ருக்கோம். இப்போ இங்கே வெள்ளை சட்டை போட்டு நிற்கிறார்ல, இவர் தான் ரமேஷ் அண்ணா. இவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல். இவரை சடனாக சீரடியில் நான் பார்த்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 10 மினிட்ஸ் தான் பேசணும். ஆனால் பாபா எப்படி கொண்டு வந்து சேர்த்துருக்காரு பாருங்கள் சாய்ராம். ஒரே வார்த்தை தான் அவராண்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணா 108 கோயிலை வந்து தரிசனம் பண்ணலாம் இருக்கேன். சேலத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கோயில் வந்து கவர் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில் தான், தம்பி நாளன்னைக்கு புறப்பட்டு காலையில் ஒரு 11 மணிக்கு சேலம் ஜங்ஷனுக்கு வந்துருன்னு அப்படின்னாரு. அங்கே வந்து பலதரப்பு கோயிலை கொண்டு போய் காட்டினார். அதில் ஒரு கோயில் தான் ஷீரடி சாய்பாபாவுடைய திருக்கோயில். வந்து கரெக்டாக சேலத்தில் இருந்து 4வது கிலோமீட்டர் வந்தீங்கன்னா தாதகாப்பட்டி இந்த அற்புதமான வில்லேஜில் அமைஞ்சிருக்கு. உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பாபா ஹண்டியில் வந்து உணவு சமைக்கிற மாரி இதுவரையும் பார்க்காத ஒரு பாபா வந்து நான் இங்கே பார்க்குறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பாபா நின்றுட்டு தான் ஹண்டியில் பிரசாதம் செய்வார். ஆனால் இங்கே அமர்ந்து ஒரு க்ரீன் கலரில் பாபா வந்து உடுப்பு போட்டிருக்காரு. ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா இயற்கை, அதாவது காடு மேடு, இது மலைகள், இது எல்லாமே சார்ந்த இடத்துல ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பிளேஸில் அற்புதமான ஆலயம் இந்த ஷீரடி பாபா திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ளே வந்துட்ட பிறகு பாருங்கள் சாய்ராம், லெஃப்ட் சைடில் பண்ண உள்ளே போகிறாருல, இந்த இடத்துல ஒரு சின்ன பாபாவுடைய மூர்த்தி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம ஷிரடியில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி டெம்பிள் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே வந்து பாபாவுடைய ஒரு மூர்த்தி இருக்கும், சின்ன மூர்த்தி. சேம் அதே டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாதுகா, அதே போல் பாபாவுடைய ஒரு அற்புதமான திருரூப மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பாபாவுடைய அற்புதமான திருரூப முகத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க சாய்ராம். இந்த நேரம் இந்த நிமிஷம் நீங்களும் என் கூட சேர்ந்து பாபாவுடைய அந்த அற்புதமான காட்சியை பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பாபாவுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும். நம்ம சாயப்பாவை வந்து முழுமையாக நம்பக்கூடிய பக்தர்களை பாபா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றி கொடுப்பாரு. நம்ம நிறைய பாபாவுடைய நிலைகள் பேசுகிறோம். அவரை அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்மார்த்த பக்தியோடு நம்ம வணங்குகிறோம். அப்படிப்பட்ட நம்மளை ஒரு பொழுதும் சாயப்பா வந்து கைவிட மாட்டார். நம்மளுடைய பிரார்த்தனை வந்து பாபாவுடைய திருவடியில் வச்சுட்டு கண்டிப்பாக பாபா நிறைவேற்றி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்களுமே நம்பிக்கையோடு இருக்கணும் சாய்ராம். அந்த நம்பிக்கை எப்பவும் வீண் போகாது. இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். வெளியில் இருக்கிற பாபாவை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட உள்பகுதி இது தான். இந்த ஆலயத்தில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான தெய்வங்கள் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆணைமுகத்தான், நம்ம விநாயகர் கணபதியோடைய அற்புதமான திருரூப மூர்த்தியை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த சன்னிதானத்தை பார்த்துட்டோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அம்பாள் வந்திருக்காங்க. அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து அம்பாளுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகர் பெருமானை வந்து இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சின்னதாக அழகாக ஒரு அற்புதமான முருகருடைய சிலை தான் நீங்கள் பார்க்க முடியுது. முருகர் வேலோடு நிற்கிறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான நிறைவு கொடுக்குற இடத்துல இந்த ஷிரடி சாய்பாபாவுடைய திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. சேலத்தில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கடந்து வந்தீங்கன்னா தாதகாப்பட்டி என்ற அற்புதமான ஒரு கிராமத்தில் மலைகள் இயற்கை சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
பாபாவுடைய ஒரு பல்லாக்கு போல் அமைச்சு வச்சுருக்காங்க. அங்கு பாபாவுடைய சச்சிரதமும் அதே போல் பாபாவுடைய ஒரு அற்புதமான புகைப்படமும் வச்சுருக்காங்க. எண்ணற்ற பக்தர்கள் வந்து இங்கே சாய் சச்சிரதம் படித்தும் போகிறாங்க, மனநிறைவோடும் போகிறாங்க. இப்போ இந்த ஆலயத்துக்கு உள்ளே இருக்கிற எல்லா வல்ல பரம்பொருள் சாய்நாதரை போய் நம்ம வணங்கலாம் சாய்ராம். நம்ம சேலம் ரயில் நிலையத்திலிருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா இந்த அற்புதமான ஷிரடி சாய்பாபாவுடைய திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்துடலாம் சாய்ராம். இந்த கோயில் வந்து உள்ளே இருக்கிற பாபாவை இப்போ நம்ம காட்டுறோம். பாபாவுக்கு முன்னாடி நந்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாபா வேறு சிவன் வேறு கிடையாது, 2 உருவமாக ஒரே ஜோதியாக அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட நம்ம சத்குரு சாய்நாதருடைய திருவடியை வணங்கி நம்ம பாபாவுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்துட்ருக்கோம். எல்லா பக்தர்களுமே இந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையுமே பாபாவுடைய பாதார விந்தத்தில் கொண்டு வந்து சேருங்க சாய்ராம். ஏன்னா பாபாவுடைய அந்த பொற்பாதங்களை நீங்கள் உறுதியாக வந்து பிடிச்சிட்டிங்க சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த நிலை எல்லாமே பாபா அகற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலத்தை பாபா ஏற்படுத்தி கொடுப்பாரு. பாபாவுடைய அற்புதமான வார்த்தை சொல்லப்போனால் இந்த பிறவி எடுத்த காரணமே தன்னுடைய பக்தர்கள் நலனுக்காக தான் பாபா இந்த பிறவியில் வந்து அவதரிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட பாபா நமக்கு இந்த பிறவியில் மாபெரும் குருவாக நமக்கு கிடைச்சதுக்கு வந்து முற்பிறவியில் நாம் செஞ்ச நல்ல பலனுக்காக தான் இப்பிறவியில் பாபாவை போன்ற ஒரு அற்புதமான சத்குரு வந்து நமக்கு கிடைச்சிருக்காரு சாய்ராம். நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பாபா எனக்கு நான் இந்த விஷயம் பிரார்த்தனை பண்ணேன், எனக்கு ஏதோ நடக்கலையே, எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களே, எவ்வளையோ கண்ணீர் எவ்வளையோ கஷ்டங்கள் பாபா கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். ஆனால் எல்லாருக்குமே பாபா பொதுவான ஒரு விஷயத்த சொல்லுவார், நம்பிக்கை பொறுமை மட்டும் காத்து இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை குறிப்பிட்ட நேரத்தில் பாபா வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க இப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு. அப்படிப்பட்ட எல்லாவித நல்ல காரியத்தையுமே பாபா இனிமேல் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நடத்த போகிறாரு. உங்களில் ஒருவனாக இருந்து இந்த சேலத்தில் இருக்கிற ஷிரடி சாய்பாபாவுடைய திருக்கோயிலில் வந்து நான் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். நம்ம பாபாவுடைய திருவடியை வேண்டி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒவ்வொரு வேண்டுதலும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்ற பதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். யார் கைவிட்ட போதிலும் தன் பக்தர்களை பாபா ஒரு பொழுதுமே கைவிட மாட்டார். சாய்ராம், இப்போ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய அந்த அற்புதமான திருரூப மூர்த்தி இருக்குது. இதுக்கு பக்கத்திலேயே ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் டோக்கன் இருக்குது. இவ்வளோ டோக்கன் இருக்குது. இந்த எல்லோ கலர் டோக்கன் பக்கத்திலே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு புஸ்தகம் இருக்குது. அதாவது கேள்வி பதில் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. இப்போ இங்கே வரக்கூடிய பக்தர்கள் ஏதாவது ஒரு மன கஷ்டத்தோடு வராங்கன்னு வச்சுக்கலாம், பாபா எனக்கு ஏதாவது ஒரு விடைகள் காட்டு பாபா அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னா அவங்களுக்காகவே இந்த புக்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்குது. அதாவது 700க்கு மேற்பட்ட நம்பர்கள் இருக்குது. நீங்கள் மனதார வேண்டி எந்த நம்பர் இருக்கீங்களோ அந்த நம்பரில் வந்து உங்களுக்கு தெரிந்த பதில் வந்து பாபா கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட பாபாவுடைய திருவடியை நீங்கள் மனதார வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நியாயமான குறிக்கோள், நியாயமான வேண்டுதல் யாவுமே பாபா உரிய நேரத்தில் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய். அல்லா மாலிக். சாய்ராம், மேலும் நம்ம சேனலில் போடக்கூடிய பாபாவுடைய முக்கியமான பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி தவறாமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சாய்ராம். ஓம் சாய்ராம்.